3. தென்னிந்திய நலவுரிமை சங்கம். அயர்லாந்து. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக சுதந்திர வேட்கையுடன் போராடிய வீரர்கள் நிறைந்த பூமி. அங்கிருந்து 1893 இல் இந்தியாவுக்கு வந்தவர் டாக்டர் அன்னி பெசன்ட். கடவுள் மறுப்பு கொள்கையில் ஆர்வம் உடையவர். வசீகரிக்கும் பேச்சாளர். தேசிய மதச்சார்பற்ற சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு சொற்பொழிவுகள் நடத்தத் தொடங்கினர். பெண்ணுரிமை, குடும்ப கட்டுப்பாடு போன்ற விஷயங்கள் குறித்து மக்களுக்கு அவர் கொடுத்த ஆலோசனைகள் பலரது கவனத்தையும் கவர்ந்தன. பிறகு ஃபோபியன் சொசைட்டி என்கிற சோஷலிச இயக்கத்தில் இணைந்தார். திடீரென ஞான மார்க்கத்தின் மீது அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. தியாசாபிகல் சொசைட்டி என்கிற பிரம்ம ஞான சபையின் உறுப்பினராக பணியாற்றத் தொடங்கினார். உலக சகோதரத்துவம்தான் அந்த இயக்கத்தின் உயிர்நாடி கொள்கை. தொண்டராக பணியை தொடங்கிய டாக்டர் அன்னி பெசன்ட் ஒரு நாட்டில் 2 தேசிய இனங்கள் இருக்க முடியாது என்ற கருத்தை முன்வைத்தார். ஒரு தேசம் ஒரு தேசிய இனத்துக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க முடியும். ஆகவே இந்தியாவில் இந்து முஸ்லிம் என்ற 2 தேசிய இனங்களுக்கு வாய்ப்பில்லை என்றார் அன்னி பெசன்ட். இதுதான் இந்துக்களை, குறிப்பாக பிராமணர்களை அன்னி பெசன்ட் பக்கம் திருப்பியது. 1907 இல் பிரம்ம ஞான சபையின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டார். அந்தச் சங்கத்தின் தலைமையகம் சென்னை அடையாறில் இருந்ததால் அடிக்கடி சென்னை வரத் தொடங்கினார். சென்னையிலிருந்து இந்தியாவின் பல இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்தார். இந்து மதத்தின் பெருமைகள்தான் அவருடைய மேடைப்பொருள். இந்தியாவின் ஆன்மீக பண்பாடு மேற்கத்திய ஆன்மீக பண்பாட்டைக் காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது என்று பிரசாரம் செய்தார். இந்துக்களின் புனித நூலாக கருதப்படும் பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது பல இந்துக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்து மதத்தை புகழ்ந்து பேசுவதால் பிராமணர்கள் பலருக்கும் அவர் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. அவருடைய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் கலந்து கொள்ளத் தொடங்கினர். பிராமணர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரசுடன் நெருக்கமான தொடர்பு உண்டு. அதன் அடிப்படையில் அன்னி பெசன்ட் பிராமணர்கள் காங்கிரஸ் என்ற 3 அமைப்புகளும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றத் தொடங்கின. மெல்ல மெல்ல அன்னி பெசன்ட்டுக்கு அரசியல் ஆர்வம் தொற்றிக்கொண்டது. 1914 இல் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் காங்கிரஸ் மகாநாடுகளில் கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மிதவாதிகள், தீவிரவாதிகள் என்ற 2 கூறுகளாக பிரிந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டம் அது. கட்சியில் சேர்ந்ததும் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் என்ற பெயரில் வெளியான பத்திரிகையை விலை கொடுத்து வாங்கினார். அதற்கு நியூ இந்தியா என்று பெயர் வைத்து வெளியிட்டார். வழக்கம் போல இந்து மதப் பெருமைகளை பற்றி பேசிய அவரது பத்திரிகை அரசியல் கருத்துகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது.